ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ஜோதிடர்கள் சொன்னதுங்கிறதுனால இது ஜோதிட தாள்கள்னு சொன்னேன். ஆனால் ஜோதிடர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆன்மீக பரிகாரத்தை செய்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. வாங்க ஆன்மீக பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம். நாளை நாள் பெண்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சுபமான நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன சுபமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலையுடைய 17ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியுடைய முதல் நாள். அதாவது தமிழ் மாதம் சிறந்த மாதமாக கருதப்படக்கூடிய ஆடியுடைய முதல் நாள். அதே போல் கிழமை வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பான வெள்ளிக்கிழமை. மற்ற மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கூட சாதாரண நாளுன்னு விட்டுறலாம். ஆனால் ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படி விட முடியாது. ஆடியில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ரொம்ப சிறப்பானது தான். அதில் நாளை நாள் ஆடி பிறக்கக்கூடிய முதல் நாளே ஆடியுடைய முதல் வெள்ளியாக வருது. ஸோ ஆடியுடைய முதல் வெள்ளியை முன்னிட்டு வழிபாடு செய்யக்கூடிய முறையும் அதனால் நன்மையும் எப்படி ஏற்படும் அப்படிங்கிற ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ பெண்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதனால் நன்மை என்ன ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பாக வழிபாடு செய்து பயன்பெறுங்க. ஆல்ரெடி ஆடியுடைய சிறப்பை பற்றி நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஆடி முதல் நாள் வாங்க வேண்டிய பொருட்கள், ஆடியுடைய முதல் நாள் வீட்டு வாசலில் கட்ட வேண்டிய விஷயம், ஆடியில் யார் யாருக்கு அதிர்ஷ்டம், யார் யாருக்கு ஆபத்து, இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்கலாம், நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. சரி, இப்போ ஆடியுடைய முதல் வெள்ளி அப்படிங்கிறதுனால என்ன வழிபாடு செய்யணும், என்ன நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வீட்டில் கலசம் இருக்குல்ல, அந்த கலச சொம்பில் நூலை சுற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் அதை அலங்கரிக்க வேண்டும். ஆடி முதல் வெள்ளியில் அம்மனுக்கு மாவிளக்கேற்றுவது நன்மை தரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாளை நாள் செய்ய வேண்டும். அதெல்லாம் எப்படி செய்யணும், என்ன முறையில் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. உலகில் உள்ள உயிர்களை காப்பதற்காக அன்னை பராசக்தி பல வடிவங்களில் அவதாரம் எடுத்த மாதம்தான் ஆடி மாதம் என்று போற்றப்படுகிறது. இந்த ஆடி மாதத்தில் எல்லா நாட்களுமே சிறப்பானவைதான் என்றாலும் ஆடியில் வரக்கூடிய வெள்ளி மட்டும் எப்போதும் தனி சிறப்பு பெற்றது தான். ஏன்னா இந்த ஆடி வெள்ளியில் அம்மனை வழிபட்டால் எல்லா வளங்களும் ஆட்டோமேட்டிக்காக இல்லம் தேடி வரும் என்பது நம்பிக்கை. இந்த ஆடி மாதம் தொடங்கிய முதல் நாளே ஆடி வெள்ளி இந்த டைம் வருவது கூடுதல் சிறப்பு. ஆடியுடைய மாதத்தில் முதல் வெள்ளியான நாளை நாள் அம்பிகையை எவ்வாறெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டுங்கிறத உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். அதை விளக்கமாக தெரிஞ்சு வழிபாடு செய்து பயன்பெறுங்க. நாளைக்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்லாமல் அதிகாலையில் ஃபஸ்ட்டு எழுந்துருங்க. காலையில் எழுந்த உடனே குளித்து விட்டு வாசல் போய் தெளித்து கோலமிட்டு வீட்டை சுத்தமாக துடைத்துருங்க. அப்புறம் பூஜரையை சுத்தம் செய்யுங்க. இதெல்லாம் செய்து எல்லா சாமி படங்களையும் துடைத்து பூக்களால் அலங்கரித்திருங்க. அப்புறம் வீட்டு வாசலில் கட்டாயம் வேப்பிலையை கட்ட வேண்டும். இல்லைனா வேப்பிலை கொத்த சொருவியாவது வைக்க வேண்டும். இதெல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த விஷயத்தை செய்யுங்க. கலச சொம்பு ஒன்று எடுத்துக்குங்க. அது ஃபுல்லாக நூலை சுற்றுங்க. அப்புறம் அதில் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைத்து பூக்களால் அந்த கலசத்தை அலங்கரிக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீர் நிரம்பிய அந்த கலசத்தை பூஜரை இருக்கல அதில் மத்தியில் மணக்கோலம் போட்டு அதன் நடுவே வைக்க வேண்டும். அந்த கலச நீரில் அன்னையானவள் அம்பிகையானவள் எழுந்தருள வேண்டும், எல்லா வளங்களையும் வழங்க வேண்டும் என மனம் உருகி வேண்டிக் கொண்டு அந்த கலசத்தை பூஜரையில் வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்திற்கோ இஷ்ட தெய்வத்திற்கோ தீபாராதனையை காட்டி அதுக்கப்புறம் சமையல் கட்டுக்கு போய் சக்கரை பொங்கல் செய்து நைவேத்தியமாக அம்மனுக்கு படைக்க வேண்டும். முடிந்தால் ஆடியுடைய முதல் வெள்ளி அம்மனுக்கு நாளே மாவிடித்து மாவிளக்கு ஏற்றுவது நன்மை தரும். அதனால் நாளை நாள் மாவிளக்கு ஏற்ற முடிந்தாலும் மாவிளக்கு ஏற்றுங்க.
ஸோ மாவிளக்கு ஏற்றுறது, சக்கரை பொங்கல் வைக்கிறது, கலசத்தை ரெடி பண்ணி மணப்பலகையை வைத்து மணக்கோலை போட்டு அதன் நடுவே வைக்கிறது, இதை எல்லாமே ஆடியுடைய முதல் நாள் வந்து பண்ணுவது ரொம்ப 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 சிறப்பானது. அதே போல் கணவருக்கு தொழிலில் மேன்மை ஏற்படுவதற்கு ஆடியுடைய முதல் வெள்ளியில் மாலை பொழுதில் இந்த ஒரு விஷயத்தை செய்யணும். மாலை பொழுதில் ஆதி பராசக்தி, புவனேஸ்வரி, அம்பிகை, அகிலாண்டேஸ்வரி என உங்கள் மன விரும்பக்கூடிய எந்த அம்பிகையாக இருந்தாலும் சரி, அந்த அம்பிகைகளுக்கு பூச்சரங்களால் அலங்கரித்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொழில் மேன்மை மட்டுமின்றி மாங்கல்ய பாக்கியமோ தலைக்கோ. கூடுதலாக மாலையில் செய்ய வேண்டியது குத்துவிளக்கு பூஜை. குத்துவிளக்கு பூஜை செய்தால், அதாவது சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு நீங்கள் வெத்தலை பாக்கு, தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், பழம், தேங்காய் முதலானவற்றை கொடுக்கணும். வீட்டில் குத்துவிளக்கு பூஜை செய்து இப்படி செய்தால் எல்லா நன்மைகளும் உங்கள் வீடு தேடி வரும். அதனால் ஆடியில் முதல் வெள்ளியில் கணவருக்காக இந்த ஒரு விஷயத்தையும் மாலையில் செய்ய மறக்காதீங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமைகளுமே வழிபாடு செய்ய முடியாதவங்க ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது வழிபாடு செய்கிறது நல்லது. நாளை நாள் ஆடி பிறப்பும் ஆடி முதல் வெள்ளி வந்ததுனால தான் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இவ்வளோ அழுத்தமாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்தீங்கன்னா திருமண தடை, குழந்தை பாக்கியம், மாங்கல்ய தோஷம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அந்த தோஷம்லாம் நீங்கி நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். அந்த வல்லமையை அன்னை பராசக்தி அருளிடுவாள். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதே போல் ஆடி வெள்ளியான நாளை நாள் ராகு நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. அதனால் வழிபாடு மேற்கொள்கிறவங்க யாராக இருந்தாலும் காலை 9:15 மணிலேருந்து 10:15 வரையும், மாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4:45 மணி முதல் 5:45 மணி வரையும் வழிபாடு செய்யுங்க. ஸோ அந்த நேரத்தில் செய்கிறது, நான் சொன்னது செய்கிறது நல்லது. அந்த நேரம் தாண்டி செய்தீங்கன்னா வழிபாட்டுடைய பலன் கிடைக்காது. ஸோ வழிபாடு செய்யக்கூடிய முறையும் நன்மையும் என்னென்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்துக்குங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உடனே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஆடியுடைய முதல் வெள்ளியில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.